வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் ஸ்டாக் ஸ்பிளிட், பைபேக், ரைட்ஸ் இஷ்யூ, கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ் அப்டேட்ஸை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது ஒமேகா இன்டராக்டிவ். இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 1 மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:5 ரேஷியோல. ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 2 மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் December 26. மேட்ரிமோனி December 15 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல பைபேக் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. NACL 250 crores ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. இவங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா 3.25 crore ஷேர்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் December 12. இது ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ஒரு ஷேருக்கு 76.6ன்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 5:31. 31 ஃபுல்லி பெய்டு ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ஆஃபர் December 22 இருந்து 30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ரெனன்சியேஷன் டேட்டா December 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பாத ஷேர் ஹோல்டர்ஸ் 22ல இருந்து 24க்குள்ள அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்து அதுக்கான கேஷை எடுத்துக்கலாம். மோட்ஸ் ஆஃப் அப்ளைங் ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமா அப்ளை பண்றது எளிதான முறையா இருக்கும். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட், பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு விளக்கமா வேற ஒரு காணொலியில வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கொரோனா ரெமிடிஸ் IPO. இந்த IPO நாளையோட முடிவடையுது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 25.42% இருக்கு. JSW Infra இவங்களோட ஒரு ஆர்ம் JSW Port Logistics. இவங்க 1212 crores ஸ்பெண்ட் பண்ணி 100% ஆஃப் ஸ்டேக்ஸை அக்வயர் பண்றாங்க. JSW Rail Infra, சவுத் ரெயில், மினரல்ஸ் ரெயில் லாஜிஸ்டிக்ஸ் இந்த குரூப்ல. ஸோ இப்போ JSW Infra போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாம ரெயில் லாஜிஸ்டிக்ஸ்லயும் நுழையிறாங்க. வேக்ஃபிட் IPO. இந்த IPO நாளையோட முடிவடையுது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 1% சரிவடைஞ்சிருக்கு. எட்டர்னல்ல December 8 ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 0.5% ஆஃப் ஸ்டேக்கை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வித்திருக்காரு. 1.5 crores. ஸோ இதில் ஆவரேஜ் ப்ரைஸாக 290.4ன்னு ஒரு ப்ரைஸ்க்கு இந்த பிளாக் டீல் நடந்திருக்கு. ICICI AMC Prudential IPO. இந்த IPO December 12 to 16 ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த IPO டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கூடுதலா ICICI பேங்க் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 24.5 lakh ஷேர்ஸை ஒதுக்குறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு December 5. ஸோ December 4 யாரெல்லாம் ICICI பேங்க் ஷேர் வச்சிருந்தாங்களோ அவங்க இந்த IPOல ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 5.73% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் மார்க்கெட் டவுன் காரணமா குறைஞ்சிருக்கு. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் இவங்களுக்கு RBIயோட நாட் கிடைச்சிருக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா நடத்துறதுக்கு. பட் இது ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில சில நெகட்டிவ் விஷயம் காரணமா அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோ பேடெக் இவங்களோட ஹோல்டிங் கம்பெனி. இவங்க 75% ஆஃப் ஸ்டேக்ஸை இந்த ஷேர்ல வச்சிருக்காங்க. ஸோ RBI இவங்களை 40%க்கு கீழேயும் 26% வரைக்கும் தான் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஃபினான்சிங் செக்டார்ல காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதும் ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுது. ஆனால் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா மாறின பட்சத்தில் இவங்களோட ரெவென்யூ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க் மெடிவேர்ல்ட். இந்த IPO December 10 to 12 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 14.2% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்டர்குளோப் ஏவியேஷன் இவங்களோட ஸ்டாக் கிட்டத்தட்ட 6 டேஸா 19.1% வரைக்கும் ஃபால் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் தான். இவங்களோட 37K crores மார்க்கெட் கேப்லேருந்து வைப் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா இவங்க ரீசெண்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்த வீக்லி ரெஸ்ட் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பைலட்ஸ்க்கானது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அது காரணமாக இவங்க ரிப்பீட்டடாக ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பிரதிபலிக்கலாம். இருந்தாலுமே இவங்க இந்த இஷ்யூஸை சரி பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கவர்மெண்ட் இவங்களோட நிறுவனத்து மேலேயும் CEO மேலேயும் ஆக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முன்னணி
ரேட்டிங் நிறுவனங்கள் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிரைஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. காரணமா என்ன பார்க்குறாங்களா, கூடிய விரைவில் இந்த பிரச்சனைங்க சரி செய்யப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. பிசிக்ஸ்வாலா அவங்களோட Q2 ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 72 crores அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 193 crores இருக்கு. கடந்த ஆண்டுல இவங்க 829 crores லாஸ்ல இருந்திருக்காங்க. க்ரோ பில்லியனியர்ஸ் பிரெயின் இவங்க 1 மந்தோட லாக்கிங் பீரியட் முடியுது. டிசம்பர் 10 கிட்டத்தட்ட 2% ஆஃப் ஸ்டேக் ரிலீஸ் ஆகுது. ட்ரேடிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 14.92 crores ஷேர்ஸ் ட்ரேடிங்க்கு வர வாய்ப்பு இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷனை பார்த்துருக்கு இந்த ஷேர். ஏன்னா யூஎஸோட ஆன்டி டம்பிங் டியூட்டி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட் இந்தியன் பேஸ்டு ரைஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் ரெவன்யூ இவங்களுக்கு யூஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் கிடைக்குது. அதனால இந்த ஷேர் ஒரு ஃப்ளக்சுவேஷனை பார்த்துருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் ஆஸ்திரேலியா பேஸ் பண்ணியிருக்க இம்யூன் டெப்ங்கிற நிறுவனத்தோட ஒரு லைசன்ஸை வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா மேக் டெவலப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தி எஃப்டிங்கிற ட்ரக்கை. இது கேன்சர் இம்யூனோ தெரப்பி ட்ரக்காக இருக்கு. ஸோ இது மூலமா டாக்டர் ரெட்டியோட ரெவன்யூ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.